ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 31. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ நீங்கள் திருக்குறள் படிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் திருக்குறள் படிக்கும் போதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்க குறள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. எனக்கு ஒரு சில குறள்லாம் வந்து சீக்கிரமாக அதை ஞாபகப்படுத்த முடியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அதை மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். அப்படி படிச்சுட்டு மறுபடியும் எழுதி பார்ப்பேன். ஸோ நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எழுதியும் பாருங்க. எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக மனசில் பதியும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறளை வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லெசன் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசனை வந்து ஒரு முறை வந்து சும்மா கதை மாதிரி ரீட் அவுட் பண்ணிடுங்க. ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்கும்போது உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை வச்சு நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதையும் உங்கள் நோட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் வச்சு நோட்ஸ் எடுத்திருக்கேன் தனித்தனியாக தமிழுக்கு. எடுத்துகிட்டு யூனிட் 7க்கு நான் சொல்கிறேன். அறநூல்கள் அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் வச்சு ஃபஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அந்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு தான் நான் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த திருக்குறளோட 20 அதிகாரமும் இருக்கும். அது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் திருக்குறள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பிடிஎஃப்பும் தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.